கேள்வியில 3 கேள்வி கேட்க போறேன். நீங்க வந்து யோசிச்சு நிதானமா யோசிச்சு ஆம் இல்லை. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நீங்க வந்து வாழ்க்கையில ரைட் நவ் ஏதோ ஒன்று பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏதோ ஒர்க்லயோ அவுட் ஆஃப் ஒர்க்லயோ இல்லை பர்சனல் லைஃப்லயோ எதுலையோ ஒன்று நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க ஏதோ ஒன்று பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. கரெக்டா? எஸ் ஆர் நோ? டன். ஓகே. ஸோ ரெண்டாவது கேள்வி, நீங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு டெசிஷன் எடுத்துட்டு ரீசன்ட் பாஸ்ட்லேயோ லைக் போன வாரமோ போன மாதமோ இல்லை 1 இயர்க்குள்ளே ஒரு பெரிய டெசிஷன் ஒன்று எடுத்துட்டு ரைட்னா அந்த டெசிஷன் கரெக்டு தானா இல்லையா, நம்ம கரெக்டான டெசிஷன் எடுத்தோமா இல்லையான்னு ஒரு யோசனையில் இருக்கீங்க. லைக் குழம்பி போகல, பட் ஒரு யோசனையில் இருக்கீங்க. கரெக்டா? திங்க் பண்ணி பாருங்க ஒரு 5 செகண்ட்ஸ் டைம். ஓகே. இப்போ மூணாவது அண்ட் லாஸ்ட் கேள்வி, நீங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பாயிண்டில் லைக் ரீசன்ட் பாஸ்டில் யாரையோ நம்பி நீங்கள் ஏமாந்துருக்கீங்க. ஏதோ ஒரு விஷயத்தில் நம்பியிருப்பீங்க. லைக் ரொம்ப உங்கள் க்ளோஸான ஆளாக இல்லை, ஏதோ ஒரு நீங்கள் புதுசாக மீட் பண்ண ஆளாக கூட இருக்கலாம். நீங்கள் ஏதோ ஒரு நம்பிக்கை அவங்க மேலே வச்சுருப்பீங்க. இல்லை நீங்கள் வந்து அவங்க கூட நிறைய டைம் ஏதோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, சம்திங் வாட்எவர். ஆனால் நீங்கள் நம்பி அந்த பர்சனை நம்பி நீங்கள் வந்து ஏமாந்ததாக ஃபீல் பண்ணுறீங்க இப்போ யோசித்து பார்க்கும்போது. கரெக்டாக? இப்போ நான் கேட்ட 3 கேள்விகளில் 3க்கும் எஸ், அப்படி இல்லை 3ல் 2 கொஷின்ஸ்க்கு வந்து எஸ் நீங்கள் ஆன்சர் பண்ணியிருந்தா நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது தான் பார்னம் எஃபெக்ட். இது அவ்வளோ சீரியஸான வீடியோலாம் இல்லைங்க. அதாவது இந்த உண்மையை சொல்ல போனால் இந்த பார்னம் எஃபெக்ட்